ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் எமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூன் சிஸ்டம் தொடர்பாகத்தான் பல விடயங்களையும் நாம் கொண்டு வந்துள்ளோம். வீடியோவின் ஆரம்பமே ஒரு வியப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் நமது உடலினுள் ஒரு இரகசிய இராணுவ படையே உள்ளது. நம்மால் அறியப்படாமலேயே அது தினமும் நமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பாடுபடுகின்றது. இதுதான் இம்யூன் சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டம் என்ற வார்த்தைகள் கண்ணுக்கு தெரியாத போராளிகள், கண்ணுக்கு தெரியாத எமது உடலை பாதுகாப்பதற்கான இராணுவ படை வீரர்கள் என்பதைத்தான் குறிக்கின்றது. இம்யூன் சிஸ்டம் என்றால் என்ன என்பதை எளிதாக விவரிக்க வேண்டுமாயின், பிறப்பிலேயே நாம் இதனை பெற்றுள்ளோம், பிறப்பிலேயே நாம் இதனை கற்றுக்கொண்டுள்ளோம். அதாவது தாயின் கருவிலிருந்து பிறந்த ஒரு குழந்தை அதன் ஒயிட் பிளட் செல்கள் எனப்படுவது, அடுத்தது லிம்போசைட்டஸ் எனப்படுவது, அடுத்தது மெக்ரோபேஜஸ் எனப்படுவது, 3 விதமான பெயர்களினால் அழைக்கப்படும் செல்கள் உருவாகின்றன. இதில் முக்கியமாக ஒயிட் பிளட் செல்கள் தான் இந்த இம்யூன் சிஸ்டத்தின் பாதுகாவலர்களாக இருக்கின்றன. பிறகு அந்த குழந்தை பல்வேறு விடயங்களையும் வாழ்க்கையில் செய்து மெல்ல மெல்ல கற்றுக்கொள்கின்றது எவ்வாறு அந்த நோய்களை எதிர்த்து போராட வேண்டும் என்று. இதுதான் இம்யூன் சிஸ்டத்தின் உருவாக்கம், தொடக்கமாகும். எனவே அந்த குழந்தைக்கு, அதாவது மனித குழந்தை மட்டுமல்ல, எந்த ஒரு விலங்குகளிலும் சிறிய குட்டிகள் பிறந்த போதும் இந்த இம்யூன் சிஸ்டம் என்பது ஆக்டிவேட் ஆகும். நோய்கள் நம்மை தாக்கும் போது நமது உடல் எப்படி எதிர்வினை காட்டுகின்றது என்பதுதான் இம்யூன் சிஸ்டம். பாக்டீரியா வந்தால் என்ன நடக்கும், வைரஸ் வந்தால் என்ன நடக்கும், அடுத்தது வேறு கிருமிகள் நுழைந்தால் என்ன நடக்கும் என்பதை இம்யூன் சிஸ்டம் தீர்மானிக்கின்றது. இதனால் ஆன்டிபாடிஸ் என்பவை உருவாகின்றன. காலப்போக்கில் இதுதான் இந்த பாக்டீரியா, இது இந்த நோயைத்தான் உருவாக்கும், இந்த வைரஸ் இந்த நோயைத்தான் உருவாக்கும். அதாவது வைரஸ் நுழைந்து விட்டது, பாக்டீரியா நுழைந்து விட்டது, உடலிற்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு பொருள் நுழைந்து விட்டது, அல்லது உடலிற்கு நன்மை பயக்கும் ஒரு பொருள் நுழைந்து விட்டது என்று அந்த சிறிய குழந்தை அல்லது அந்த சிறிய குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி கொண்டு இம்யூன் சிஸ்டத்தை உருவாக்குகின்றது. எனவே இம்யூன் சிஸ்டத்தை உடல் தானாக உருவாக்குகின்றது, அது உடல் தானாகவே அதை ட்ரெயின் பண்ணி கொள்கின்றது. என்றாலும் வெக்சின்கள் என்பதை மனிதன் கண்டுபிடித்துள்ளான் இந்த இம்யூன் சிஸ்டத்தை செயற்கை ரீதியில் இன்னும் பலமாக்குவதற்காக. அதனால் பல நோய்களையும் எதிர்த்து போராடுவதற்காக இந்த இம்யூன் சிஸ்டம் பழக்கப்படுத்தப்படுகின்றது. எனவே இம்யூன் சிஸ்டம் ஒருவரில் குறைவாக இருந்தால் அடிக்கடி அவருக்கு தொற்று நோய்கள் ஏற்படும். இம்யூன் சிஸ்டம் அதிகமாக இருப்பவர்களுக்கு தொற்று நோய்கள் அடிக்கடி ஏற்படாது. என்றாலும் எல்லோருக்கும் இம்யூன் சிஸ்டம் இருக்கின்றது தான். இந்த இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யாவிட்டால் உடனே இறப்பு ஏற்படலாம். உதாரணமாக எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யாது. அதனால் ஒரு சாதாரண தடுமல் காரணமாக கூட அவர் உடனே இறக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையில் இம்யூன் சிஸ்டம் என்பதை இயற்கையாக இம்யூன் சிஸ்டம் வலுவாகத்தான் மனிதரில் உள்ளது. மேலும் இதனை நாம் வலுப்படுத்த வேண்டுமா? நீங்கள் இவ்வாறு செய்யுங்கள். விட்டமின் சியை அதிகமாக எடுங்கள். அதிகமாக தூக்கம் என்றால் ஒரு நாளைக்கு 7 to 8 மணித்தியாலங்கள், கூடுதலாக அல்ல. உடற்பயிற்சி, சத்தான உணவுகள், நீரை அடிக்கடி அருந்துதல், இவற்றை செய்யுங்கள். இம்யூன் சிஸ்டம் நன்றாக பலப்படும். எனவே பல நோய்களையும் அது எதிர்த்து உங்களுக்காக போராடும். உங்கள் எதிர்ப்பு சக்தி உங்கள் உயிரின் முதலாவது பாதுகாப்பாகும். எனவே இம்யூன் சிஸ்டம் என்பதின் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்கள். அது உங்களை பாதுகாக்கின்றது அல்லவா? எனவே இம்யூன் சிஸ்டம் என்றால் என்ன என்பது குறித்த பேசிக்கான தகவல்களை இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது. அதாவது ஒரு குழந்தை அல்லது ஒரு விலங்கின் குட்டி பிறக்கும் போதே, ஒரு உயிரினம் இந்த உலகத்தில் உருவாகும் போது அதனுள் உருவாகும் ஒயிட் செல்கள் எனப்படும் இரத்தத்தில் உள்ள செல்களில் தலைமையில் இயங்கும் எந்த ஒரு கிருமியோ அல்லது உடலிற்கு தீங்கு விளைக்கும் எந்த ஒரு வைரஸ் அல்லது எந்த ஒரு பொருளோ உடலிற்கு நுழையும் போது அதனை எதிர்த்து போராடி அதனை அழிப்பதற்கான ஒரு உடலின் இயற்கையான அமைப்பு தான் இம்யூன் சிஸ்டம். இது இராணுவ வீரர்கள் மாதிரி எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கும். எந்த ஒரு நோயையும் வரவிடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். சில வேளையில் இந்த இம்யூன் சிஸ்டத்தையும் ஏமாற்றிவிட்டு சில கிருமிகள் எம்முள் புகுந்து விடுகின்றன. அதனால் தான் தடிமல், காய்ச்சல் போன்ற பல தொற்று நோய்களால் நாம் பாதிக்கப்படுகின்றோம். என்றாலும் மருந்துகளை நாம் எடுப்பது உண்மையில் மருந்துகள் அல்ல எமது நோய்களை குணமாக்குவது. அந்த மருந்துகளை நாம் எடுக்கும்போது அந்த மருந்துகள் மீண்டும் அந்த இம்யூன் சிஸ்டத்திற்கு ஹெல்ப் பண்ணுகின்றன, நீ இன்னும் நன்றாக போராடு என்று. எனவே நன்றாக போராடி அந்த நோயை குணப்படுத்துவது இம்யூன் சிஸ்டம் தான். ஆகவே இம்யூன் சிஸ்டம் எப்பொழுதோ அது பலவீனம் படுகின்றதோ அப்பொழுது இறப்பு கூட நிகழலாம் எமக்கு. எனவே இம்யூன் சிஸ்டம் என்பது மிகவும் முக்கியம். ஆனால் சிலருக்கு சில வேளை இந்த இம்யூன் சிஸ்டம் சில மனநோய்கள் காரணமாக, ஆங்ஸைட்டி என்று கூறுவார்கள், அல்லது
மனநோய் அல்லாவிட்டாலும் சில பழக்க வழக்கங்களின் காரணமாக தேவைக்கு அதிகமாகவே அது வேலை செய்து கொண்டிருக்கும். இதனால் அவரது அன்றாட வாழ்க்கைக்கு சில பாதிப்புகள் கூட ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஏனென்றால் சில வேளை தூசி அவரது மூக்கில் நுழைந்தால் கூட இம்யூன் சிஸ்டம் நினைக்கும் அன்னுக்கு கிருமி ஒன்று நுழைந்து விட்டது என்று. அதனால் அந்த இம்யூன் சிஸ்டம் அவருக்கு அந்த மூக்கில் சளியையும் மூக்கில் நீரையும் வரவழைத்து கொண்டிருக்கும். இது ஒரு இம்யூன் சிஸ்டம் போலியாக செயற்படுவது என்று கூறுவார்கள். பிளஷிபோ எஃபெக்ட் என்றும் கூறலாம். அதாவது உண்மையான ஒரு உடலுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும் ஒரு பொருள் நுழையவில்லை, ஆனால் அது மாதிரி ஏதோ ஒரு தூசி மாதிரி ஒரு பொருள் நுழைந்ததை இம்யூன் சிஸ்டம் தவறாக எண்ணிக்கொண்டு அது ஓவர் ஆக்டிவ் ஆகும் நிலைமைகளும் சிலருக்கு ஏற்படுகின்றது. இதனை தடுக்கவும் சில மருந்துகள் இப்பொழுது வந்துவிட்டது. என்ற போதிலும் இம்யூன் சிஸ்டம் தொடர்பான பேசிக் உண்மைகளை இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். இவ்வாறான உங்கள் உடல் கூறியல் தொடர்பான மிக பிரயோசனமான தகவல்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.